செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனம் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசனம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசனம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அல்லேலூயா. எவ்வளவு இது எந்த வருஷத்துல சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? தீர்க்க தரிசனம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் உரைத்தது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு வார்த்தையை ஏசாயா மூலமாக ஆண்டவர் கற்பிக்கிறார். வாசிக்கிறீங்களா? ஏசாயா மூலமாக சொல்லுகிறார். இவருக்கு என்ன வாசிங்க? அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த குழந்தை அவன் அப்படின்னா சொல்லியிருக்காங்க, அவர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா பாருங்க. அப்போனா அந்த தெய்வம், உலக ரட்சகர், உலக மீட்பர், அந்த தெய்வம் யார் வயிற்றில் பிறந்திருக்காங்க? சாதாரண ஒரு கன்னிகையின் வயிற்றில பிறந்திருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய, அந்த அம்மா எவ்வளவு பெரிய ஆச்சரியத்துக்குரியவர்கள், எவ்வளவு வணக்கத்துக்குரியவர்கள். அப்போ எவ்வளவு அவங்களுக்குள்ள ஒரு தூய்மை, கர்த்தரை பற்றி ஒரு பயம், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் எவ்வளவு அவங்க கிட்ட இருந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அவ்வளவு பயங்கள், அவ்வளவு அவ்வளவு தூய்மை அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த வயிற்றிலிருந்து பிறந்திருக்கிறார் ஆண்டவர் ரட்சகர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார், உங்களுடைய இல்லத்திலே பிறந்திருக்கிறார் தேவன். அல்லேலூயா. உங்களை அல்லேலூயா நேசிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயும் நீங்களும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. அவர் மகிமையின் ரூபத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார்? அந்த மரியாளுக்கு கொடுத்தார். நேற்று தினத்துல 3 காரியத்தை பார்த்தோம். என்னென்ன காரியம் சொல்லுங்க? சிந்தனை, தியாகம், அப்புறம் களி கூறுதல். அவ்வளோ தேவனை மகிமையோடு களி கூர்ந்தாங்க. அவ்வளவு இயேசு கிறிஸ்துவை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தாங்க. அவ்வளவா அவருக்கு தியாகம் பண்ணினார்கள். அந்த குடும்பத்துல நாம் தேவன் பிறந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அல்லேலூயா பணியின் கூட பார்க்காத எவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கீங்க. அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் ஆண்டவர் குடிக்கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் மகிமையின் ராஜாவாய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரிய அல்லேலூயா வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் அதான் நினைப்பாங்க, எப்படி அது நடக்கும், அது எப்படி சாத்தியமாகும், அது எப்படி நடக்கும்? ஒண்ணுமே இல்லை. ஒரு இடத்துல ஒரு ஆப்பிள், அதுல எத்தனை விதைகள் இருக்கு சொல்லுங்க? ஒரு விதை, ஒரு ஆப்பிள்ல எத்தனை விதைகள் இருக்கும்? 4. ஒரு 6. அது யோசிக்க 6 விதைகள் இருக்கிறது. அந்த 6 விதையில இருந்து அது திருப்பி அந்த விதையை போட்டா எத்தனை? கண்ணின் வயிற்றில பரிசுத்த ஆவியானவர் பிறந்திருக்கிறார் என்பது சாத்தியமாகாதா?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கன்னி மரியாள் வயிற்றிலே பிறந்திருக்கிறாரே, அது எவ்வளவு அழகான ஒரு காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கும் அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் மகிமையோடு இறங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை தேடுகிற யாவருக்கும் மகிமையோடு விளங்குவார். ஆண்டவர் பெரியவர், வல்லமையுள்ள தேவன், மகிமையின் ராஜ்யம். அதான் வாசிங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், பாருங்க இதுல எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த வசனத்துல எல்லாமே முடிஞ்சிச்சு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன், அதாவது நமக்கு குழந்தையாய் கன்னி மரியாள் வயிற்றிலே பிறந்தார். நமக்கு ஒரு குமாரனால் அடிக்க நம்மளுடைய பாவங்களை குமாரன் சுமந்து தீர்த்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த குமாரன் என்றால் வாலிப வயசுல தான் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் தோளில இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அவர் அதிகாரம் படைத்தவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவ்வளவு அதிகாரம் படைத்த அந்த தெய்வம் அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எவ்வளவு வர்ணிக்கிறாங்க பாருங்க. அந்த நாட்களிலே 450 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இதெல்லாம் சொல்லப்பட்டது. நடக்கும், இதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா சொன்னதெல்லாம் நடக்கும். வசனங்கள் ஒன்றும் கூட வீணாய் போகாது. விசுவாசிக்கிறீங்களா? உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வசனம் வீணாகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்துல வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாய் நடக்கும். பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்ற. அப்போ ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வசனங்களை, வார்த்தைகள் வெள்ளி தட்டுல வைக்கப்பட்ட பொற்பழத்துக்கு, சொல்லுங்களேன், பொற்பழத்துக்கு சமானம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க உங்களுடைய மனதில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ கிறிஸ்து பிறப்பு மிகவும் முக்கியமானது. அப்போ கிறிஸ்து பிறப்பு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்திற்குரியது. கிறிஸ்துவின் பிறப்பு ஒவ்வொருவருக்கும் மீட்பைக்குரியது குறிக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பு ஒவ்வொருக்கும் ரட்சிப்பை குறிக்கிறது, ஒவ்வொருக்கும் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறது. அந்த கிறிஸ்துவின் மீட்பை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் மரியாள் அசட்டை பண்ணாமல் தன்னை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டதுனால அவளுக்கு என்ன நடந்தது? ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார். வாசிப்போம் லூக்கா புஸ்தகம் 1:48. அவர் அடிமைத்தனத்தின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆமென். எல்லா சன்னதிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். 1:38 வாசிங்க. இதோ ஒருத்தர் படிங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. பாருங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்றார். அப்போ எவ்வளவு தாழ்மையின் வடிவத்தை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஜனங்களுக்கு காண்பிக்கிறாங்க. அந்த தாழ்மையான குணத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு தேவ ஜனமே,
தாழ்மையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அவங்க கோபப்படல, கோபப்பட்டாங்க. அதெல்லாம் எப்படி நடக்கும்? தேவதூதரை கல்லை வச்சு நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? கல்லை எடுத்து அடிச்சிருப்போம். என்ன இது, என்ன வார்த்தை பேசுற அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதனை தெரியாது, யாரோ ஒரு மனுஷன் சொல்றான்னு சொல்லிட்டு கல்லை எடுத்து அடிச்சு அவங்களெல்லாம் வேதனைப்படுத்திருப்போம். ஆனால் அவர்கள் என்ன சொல்றாங்க? 38ல, இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று மரியாள் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததை நீங்க பாக்குறீங்க. தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய ரட்சகர் என் வயிற்றில பிறக்க போகிறாரா? இவ்வளவு பெரிய மீட்பர், உலக மீட்பர் என் வயிற்றில பிறக்க போகிறாரே, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு இதுவாச்சு. அதை பெற்றுக்கொண்ட தாய் எவ்வளவு ஆசீர்வாதத்தை புரியவர். அல்லேலூயா. அவங்கள இதுல போட்டிருக்கு அவள், ஆனா இயேசு கிறிஸ்துவை என்ன போட்டிருக்கு? அவர்னு போட்டிருக்குது. அப்போனா பார்த்துக்கங்க, உலக ரட்சகருக்கு எவ்வளவு மரியாதை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை யார் படிச்சது? இது ஆண் தான் படிச்சான். இதை யார் படிச்சது? ஆண் தான் படிச்சான். இதை ஆண் தான் படிச்சான். எல்லாமே ஆண் தான் படிச்சான். ஆனா ஆம்பளை படிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்றாங்க? பெண் தானே படிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆண் படைப்பு மிகவும் அல்லேலூயா அதிசயமானது, அற்புதமானது, எவ்வளவு ஆச்சரியமானது. ஆண்டவர் படைப்பு சாதாரணதில்லை. அவர் செய்த நன்மைகள் ஏராளமானதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதை நினைச்சுதான் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? தன்னை தாழ்த்திட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு சிஎம் வர்றாருன்னா என்ன பண்ணுங்க? ஐயா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் வச்சு சந்தோஷமா என்ன பண்ணுவீங்க? வயசானா கூட ஐயா வந்துட்டாரு எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுடுவீங்க. எவ்வளவு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? சுத்தம் பண்ணி வச்சுடுவீங்க. அதுதான் அந்த மரியாள் அந்த நாட்களிலே செய்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? மரியாள் சுத்தமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் அந்த தாழ்மையின் ரூபத்தை அடைந்தார்கள் என்று சொல்லப்படுது. வாசிங்க நீதிமொழிகள் 3:34 வாசிங்க. நீதிமொழிகள் 3:34. கிருபை அளிக்கிறார். அப்போ தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? கிருபை அளிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஜனமே தாழ்மை உள்ள சிந்தையாய் நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாய் உங்களுக்குள்ளே வந்து தங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ளே அவர் வருவார். உங்களை நேசிக்கிற தெய்வம். ஏனென்றால் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர் அவர்தான். அந்த நாட்களில நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் சொல்லுங்க. எபேசியர் 5:8 வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். அந்தகாரம் என்பது என்ன அர்த்தம்? இருள் சூழ்ந்த நிலையில இருந்தீர்கள். அந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் கூட அந்தகாரத்தில் தான் இருந்தேன், இருள இருந்தேன். இருள் என்பது உலகத்துடைய மயக்கம், உலகத்துக்குரிய கிரியைகள், உலகத்தை
உலகத்தின் நண்பர்கள், உலகத்துல ரொம்ப நேசிக்க கூடியவனா இருந்தேன். அதுதான் அந்தகார இருள். உலகத்துக்குரிய அந்தகாரத்திலே நான் இருந்தேன். இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீங்க. எங்க இருக்கிறோம்? கர்த்தருக்குள். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் என்றாலே வெளிச்சத்துக்குரியவர்கள், அன்புக்குரியவர்கள், பண்புக்குரியவர்கள், தேவனுடைய மகிமைக்குரியவர்கள் என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றாலே உங்களுக்கு ஒரு அருள் பெய்யும், அருள்மழை பெய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அந்த இரட்சகருக்கு நாம் ஊழியம் செய்வோம் என்றால், அந்த இரட்சகரை நம் வயிற்றிலே சுமப்போம் என்றால், அல்லது அந்த இரட்சகரை நம் மனதில் வைத்துக் கொள்வோம் என்றால், எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள் உன் வாழ்க்கையிலே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ்வளவு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லூக்கா புத்தகத்துல அதான் சொல்லப்பட்டது. லூக்கா 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா வாசிங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அந்த மனம் இருந்தது பாருங்க. இன்றைக்கு தேவச்சனமே, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் வாழ்க்கையிலும் நன்மை நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். மரியாதை போல தன்னை தாழ்த்தி கொள்ளுங்கள். அவளுக்கு உள்ள ஒரு நல்ல பண்பு, தன்னை தாழ்த்தி கொண்டார். விசுவாசிக்கலாம். இரண்டாவது வாசிப்போம். லூக்கா 1:40-41 வரைக்கும். வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, சகாரியாவுடைய வீட்டுக்குள்ள பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்துகிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், இவங்களுக்கு என்ன இது இருந்து? தாழ்மை. அவங்களுடைய பண்பு என்ன சொல்லுங்களேன்? அவங்களுடைய குணம் என்ன? தாழ்மை. மரியாளுக்கு தாழ்மை, பரிசுத்தம் எல்லாமே இருக்கு. இரண்டாவது, வாழ்த்துகிற ஒரு மன மகிழ்ச்சி. மற்றவரை பார்த்து நீங்க வாழ்த்தணும். பக்கத்துல இருக்கிறவங்களா பார்த்து வாழ்த்துங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். வாழ்த்துதல் மிகவும் முக்கியம். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. என்ன வாழ்த்துறாங்க? சொல்லிட்டு பாருங்க, எலிசபெத்தை வாழ்த்ததினால் எலிசபெத் வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கண்டிப்பா உங்களுடைய அல்லேலூயா உள்ளத்தில ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்பதை நான் இப்பொழுது அறிவிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாழ்த்துதல் மிகவும் அவசியம். இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மரியாளுக்கு வாழ்த்துதல் சொல்லி ஜெபிக்கிற இது அந்த பழக்கம் இருந்திருக்கு. பிறர் வாழ்த்தணும். கட்சிக்காரங்களா பாத்தீங்கன்னா, தலைவர் வர்றாங்கன்னு அப்படின்னா அங்க எங்கேயோ முனையில வந்து நிற்பாங்க. இங்க என்ன பண்ணுவாங்க? வாழ்க 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 வாழ்கன்னு கத்தி எகிரி குதிப்பாங்க. வாழ்க வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துவாங்க.
அரபு கண்ட்ரிலாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஷாலோம் 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 சொல்லுவாங்க. நம்முடைய சபை பேர் என்ன? ஷாலோம். ஷாலோம்னா என்ன அர்த்தம்? சமாதானம். சமாதானம், எல்லாருக்கும் சமாதானம். அப்போ சமாதானத்தை கூறி வாழ்த்த வேண்டும். யாருக்கிட்டையும் பகையா இருக்கக்கூடாது. நம்ம யாரிடத்தாலும் பகையா இருந்தா நீங்க என்ன பண்ணணும், அவங்கள மன்னிக்கணும். மரியாதைக்கு மன்னிக்கிற குணம் இருந்ததுனால எல்லாரையும் வாழ்த்தினாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த வாழ்த்துதல் பிறருக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வாழ்த்துறீங்க, ஒரு ஆபீஸ் போறீங்க, ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க, உங்க மேனேஜர் போயிட்டு என்ன பண்ணுவீங்க, குட் மார்னிங் சொல்லணும். குட் மார்னிங் சொல்லணும்னா எப்படி போச்சு அப்படியே சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க எப்படி சொல்றது? போகுது வந்தவொடனே இப்போ ஸ்கூலில் போயிட்டு ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, டீச்சர் வந்த உடனே பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அழகு. அந்த வாழ்த்துதல் பிறரை மகிழ்வித்து மகிமைப்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வாழ்த்துதல், மரியாதைக்குரிய வாழ்த்துதல் எப்படிப்பட்டதா இருந்தது? எலிசபெத்தின் வயிற்றில வளர்ந்து கொண்டிருக்கிற 5 மாதமாய் அவங்க எத்தனை மாசமா இருந்தாங்க? 5 மாதமா இருந்த அந்த கருல இருக்கிற, வயிற்றுல இருக்கிற கரு துள்ளிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அந்த வாழ்த்துதல். பிறரை வாழ்த்த வேண்டும், பிறரை ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமானது, தேவனுக்கு பிரியமானதை யார் செஞ்சா? மரியாள் செய்திருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மரியாள் செய்திருக்கிறாங்க. அப்போ அவ்வளவு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் ஹல்லேலூயா மரியாளுக்கு நல்ல வாழ்த்துதல் என்ற பழக்கத்தை தெரிவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ரோமர் புஸ்தகம் 14:13 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வாசிங்க. விழித்திருங்கள். 14:13 கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள். அசிங்கிரித்துவையும் பிலகோனையும் எர்மாவையும் பத்திரோபோவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள். பாருங்க, வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. இஸ்லாமியர்களா பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, கட்டி தழுவாங்க. இஸ்லாமியர் பழக்கம் நமக்கு இல்லை. நம்மளாம் என்ன பண்றோம், கை கொடுத்து கொடுக்கி, அதுதான் கை கொடுத்து கொடுக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கை கொடுக்கும் போது இந்த விரலை மட்டும் தொட்டுருப்போம். அது வேண்டாம் வெறுப்பு. அந்த வேண்டாம் வெறுப்பு இருக்கக்கூடாது நமக்கு. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சகோதரர் சகோதரிகள். இந்த குடும்பத்துல, சபை குடும்பத்துல எல்லாரும் சகோதர சகோதரிகள். ஆகவே நம்ம எல்லாம் எப்படி பண்றோம், வாழ்த்துதல் தெரிவிக்கணும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆசீர்வதிப்பது கிறிஸ்துவுக்கு பிரியம். அதைத்தான் யார் தெரிஞ்சிட்டாங்க, மரியாள் தெரிஞ்சு கொண்டாங்க. ஹல்லேலூயா. அடுத்தது 3வது அவங்களுக்குள்ள இருந்த பண்பை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. 3வது பண்பு லூக்கா சுவிசேஷம் 45 வசனம் 1. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவருக்கு சொல்லப்பட்டவைகளை நிறைவேறும் என்றாள். ஆமென். ஹல்லேலூயா. மரியாளின் அடுத்த சுபாவம் எது? விசுவாசம். விசுவாசித்தவளே பாக்கியவதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற நீங்கள், விசுவாச குடும்பமாய் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான் பாக்கியவதிகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரியவர், உங்களை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார் ஆண்டவர்.
அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே, கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவரை துதித்துக் கொண்டு இருக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க அல்லேலூயா நினைச்ச காரியம் தாமதிக்கிறதா? அது தாமதித்தாலும் என்ன பண்ணுமா? அதற்கு காத்திரு, நிச்சயமா வரும், அது தாமதிப்பதில்லை. அதற்காக காத்திரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படியும் போது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்கு காத்திருக்கிற அனுபவம் உனக்குள்ள இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ஆண்டவருடைய சுவிசேஷ பாதம் எங்க வருதான்? மலையின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகையை ஆசரி, உன்னுடைய பொருத்தனைகளை செலுத்து, இனி துஷ்டம் உன் வழியால் கடந்து வருவதில்லை. துஷ்டமான செய்தி உனக்கு வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தவளே பாக்கியவான். விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஹalleluya வார்த்தைகளை நீ விசுவாசிக்கும் போது இனி துஷ்டமான கிரியைகள் நடக்காது, துஷ்டமான வியாதி உன்னை சார்ந்திருக்காது. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி உன்னை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இன்றைக்கு தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் உங்களுடைய செவிகளை திறந்து நீங்க கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தையை தான் நான் கேட்கிறேன், எனக்கு இது நடக்கணும். அவ்வளவு வல்லமை இருக்கிறதுங்க ஆண்டவருடைய வார்த்தையில. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 500 சோத்திர பலி சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில நடக்காததெல்லாம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 5 அதிகாரத்தை, பைபிள்ல இருந்து 5 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் நடக்கும். ஆமா, இது ஆச்சரியம். ஒரு கன்னிமரியா வயிற்றில ஆண்டவரே பிறந்திருக்கிறான்னா அது ஒரு ஆச்சரியம் தானே, அது மகிமை தானே, அது தேவனுடைய தாழ்மை தானே. தன்னை தாழ்த்தி கொண்டு மரியாளின் வயிற்றில பிறந்து ஹalleluya அவங்களுக்கு இருந்த என்ன தாழ்மை. இரண்டாவது அவங்களுக்கு இருந்த வாழ்த்துதல், அந்த குணம் வாழ்த்துதல். மூன்றாவது விசுவாசம், அவங்க விசுவாசித்தாங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவர்களே பாக்கியவான்கள். நீங்க நம்புகிறவர்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்து நீங்க செவி கொடுங்க, உங்கள் வாழ்க்கையில ஒரு சமாதான சந்தோஷம் பெருகும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய நாம மகிமைக்காக நன்றி. ஹalleluya. அதான் பாருங்க, ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38:16 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் இருக்கிறது. 28:16 சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். 28:16 மூளைக்கல்லு. ஆமென், ஹalleluya. இந்த சபையில கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை விசுவாசிக்கிறவன் பதறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபை இதுதான் சியோன். இந்த சியோன்ல வைக்கப்பட்ட கல், அதை விசுவாசிக்கிறவன் பதறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
விசுவாசம் மிகவும் முக்கியமானது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவை நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆகவே இன்றைக்கு தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை நீங்க விசுவாசித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த 3 அல்லேலூயா மரியாளிடத்திலிருந்து 3 பண்புகளை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்க எல்லாவற்றிலும் ஒரு விசுவாசமா இருப்பீங்க. கர்த்தருக்கு உண்மையா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 3 வார்த்தைகளை நீங்க அவர்கிட்ட இருந்தது. அந்த பண்பின் மூலமாக நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால், அல்லது அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால், அல்லது அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றால், நீங்களும் 3 காரியங்களை நம்புங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. 3 காரியங்கள். அவர்களுக்குள்ள இருந்த தாழ்மை, மரியாளுக்கு இருந்த தாழ்மை, மரியாளுக்கு இருந்த விசுவாசம், மரியாளுக்கு இருந்த வாழ்த்துதல். ஆகவே அல்லேலூயா. அதே போல நீங்கள் 3 பண்புகள் உடையவர்களாக இருப்பீர்களானால் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷம் பெருகும். கர்த்தர் நீங்க நினைச்சது நடக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா. இந்த வருஷத்துல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்துல வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் இதையும் நடத்துவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, படிச்ச பிள்ளைகளுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பொருளாதாரத்தில் உங்களை ஆண்டவர் நிலைநிறுத்துவார். எல்லா தேவைகள் சந்திக்கப்படும், அற்புதங்கள் நடக்கும். நீங்க எங்கிருந்து அல்லேலூயா ஜெபிச்சாலும் ஆண்டவர் அல்லேலூயா அந்த மரியாளுக்கு இருந்த தாழ்மை குணம் பிறர் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லாரையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க அல்லேலூயா விசுவாசித்து தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்பொழுது 1ஆம் தேதி 11 மணிக்கு தொடங்கி 1:30 மணிக்கு முடியும். ஆகவே இந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுடைய மரியாளுடைய பண்புகள் 3 காரியங்களை சொன்னேன், அது இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? நான் பாஸ்டர் சோதிக்கிறேன். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆகவே நீங்கள் இந்த உபவாச ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உபவாசம் எதற்கு என்றால், ஆண்டவர் நம்மை 365 நாட்கள் நம்மை காத்து வழி நடத்தியிருக்கிறார். நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சோர்வுகள், எவ்வளவு போராட்டங்கள், குழப்பங்கள், எவ்வளவு மன வேதனைகள் இருந்து இருக்கிறது. அதிலிருந்து ஆண்டவர் இந்த 365 நாட்களை நம்மை காத்திருக்கிறாரே, அதற்கு ஒரு வேளையாவது 10 மணி நேரமாவது நம்ம சாப்பிடாத இருக்குமானால் நிச்சயமா இந்த வருஷத்துல புது பலனை அடைவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிங்க? புது பலன் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அதற்குரிய பலன் கிடைக்கும். ஆகவே வருகின்ற சனிக்கிழமை நீங்க இந்த உபவாச நாளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கு எப்படி வந்திருக்கீங்களோ அதே போல உபவாச நாளுக்கும் வாங்க. அது நன்மையா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ரெகுலர் ஆராதனை இருக்கும். காலை ஆராதனை இருக்கும். அப்புறம் 2வது அதாவது காலை 5 மணி ஆராதனையும் இருக்கும். 2வது 9 மணி ஆராதனையும் இருக்கும். அதுக்கப்புறம் இரவு பழைய வருட புது வருட ஆராதனை இருக்கும். அது 9:30 மணிக்கு தொடங்கும். நீங்க உங்ககிட்ட அந்த நோட்டீஸ்ல கவனிக்கவும் என்று ஒரு தலைப்பு போட்டிருக்கோம். அதை நீங்க பார்த்தீங்கன்னா
அது உங்களுக்கு புரியும். ஆகவே நீங்க அதை மறந்துடாதீங்க. 1 மணி அல்லது 1:30 மணிக்குள்ள நான் முடிச்சிடுவேன். நீங்க புது வருடத்தை நல்லபடி வரவேற்கலாம். அதுல நீங்க தீர்மானம் எடுங்க. தினந்தோறும் 5 அதிகாரத்தை நான் பைபிளிலிருந்து நான் வாசிப்பேன் என்ற அந்த ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. எந்த சத்துரு வந்தாலும், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 14 பேர் வந்தாலும் உன்னை அணுகாது என்று சொல்றார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட நீங்க பலன் பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு மரியாதை போல விசுவாசிக்க வேண்டும், மரியாதை போல கீழ்ப்படிய வேண்டும். மரியாதைக்கு இருந்த அந்த தியாக மனப்பான்மை, ஒவ்வொருக்கொரு வாழ்த்துதல் உங்களுக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில யாரும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. எந்த மந்திரத்தாலையும் எந்த தந்திரத்தாலையும் உங்களை ஜெயிக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே நீங்க நான் சொன்ன 3 காரியங்கள், மரியாளுக்கு இருந்த 3 பண்புகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். அது மிகவும் முக்கியமானது. எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு கனம் பண்ண வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் சமாதானத்தை சந்தோஷத்தை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. புது வருஷத்துல இருந்து நானு 5 அதிகாரமாச்சும் நான் படிப்பேன், பைபிள் படிப்பேன். நீங்க 5 அதிகாரம் படிச்சீங்கன்னா ஃபுல் பைபிள் முடிச்சிடலாம் ஒரு வருஷத்துல. ஒரு வருஷம் இல்ல நான் 10 அதிகாரம் படிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னா 6 மாசத்துல முடிச்சிடுவீங்க இந்த பைபிள். அல்லேலூயா. நான் இதோட 8வது முறை முடிக்க போறேன். வந்துட்டேன், வெளிப்படுத்தல விசேஷத்துக்கு கடைசி இதுக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. அப்போ இதுதான் நம்ம பைபிள் படிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பண்புகள் வித்தியாசப்படும். உங்களுடைய பண்புகள் வித்தியாசப்படும். எல்லாவற்றிலும் உலகத்தையே நம்ம என்ன பண்ண குறை சொல்லின்னு இருக்க மாட்டோம், உலகத்தையே நம்பிக்கொண்டு இருக்க மாட்டோம். எல்லாமே அது அந்த நேரத்துல நடக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துடும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை செய்யுங்கள். வருங்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஏற்ற காலத்தில் ஏற்றவைகளை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும், அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ இந்த பாடல் யாரு பாடல்? ஒவ்வொருவருக்கும் பெருகட்டும் லட்சம். கர்த்தாவே மற்றவர்களை வாழ்த்துகிறது, மற்றவர்களுக்காக அல்லேலூயா தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இதெல்லாம் நாம் பார்க்கும் போது ஒரு சமாதானத்துக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவரே, அந்த சமாதானம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் கிடைக்க உதவி செய்ய சந்தோஷம் பெருகட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலங்களிலும் நீடித்திருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.